அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை நித்திரையின்றி எழுப்பி உம்முடைய சமூகத்தில் வரச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதிய வெளிச்சத்தின் நாளை காண்பதற்கு நம்மை இருளிலிருந்து, அதாவது இருட்டு நித்திரையில் இருந்து நம்மை கண் விழிக்க செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தானியேல் புஸ்தகத்தை குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தானியேல் புஸ்தகம் மொத்தம் 12 அதிகாரங்கள் இதில் அடக்கப்பட்டு இருக்கிறது. இதில் 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 11 அதிகாரங்களும் தானியேலால் எழுதப்பட்டது. 4வது அதிகாரம் மட்டும் பாபிலோன் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த நேபுகாத்நேச்சாரால் எழுதப்பட்டது. இதில் இந்த 12 அதிகாரங்களிலும் மொத்தம் 357 வசனங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இது கிறிஸ்துவுக்கு முன் 621வது ஆண்டில் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகம் நம்மை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்தும் அசம்பாவங்களை குறித்தும் நடந்த சம்பவங்களை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு புஸ்தகம்தான் இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். மிகப்பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மொத்தம் வேதாகமத்தில் 22 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் உள்ளது. இதில் ஒன்றுதான் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். இது உலகத்தின் சரித்திரத்தையே நமக்கு தெள்ளம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். இன்றைக்கு நாம் இந்த 1வது அதிகாரத்தில் நாம் தியானிக்கப் போகிற சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து அந்த சத்தியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னோடியாக சொன்ன இந்த புஸ்தகத்தில் உள்ள நபர்களை நாம் ஏற்று ஆண்டவர் சமூகத்தில் நாம் விசுவாசம் வைத்து நடப்போம். இந்த நாளிலும் 1வது அதிகாரத்தில் இந்த புஸ்தகத்தை எழுதுகிற தத்துவம் என்ன என்பதை ஒரு சரித்திர ரீதியாக இந்த புஸ்தகம் 1வது அதிகாரம் எழுதப்பட்டு இருக்கிறது. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமை வந்து முற்றுகை போட்டு அதை பிடிப்பதற்கு தன் வசப்படுத்திக் கொள்வதற்கு அவன் தீர்மானம் எடுத்து அந்த எருசலேமை அவன் முற்றுகை போட்டான். அப்பொழுது அங்கு இருந்த யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களையும் அவன் தன் கையில் எடுத்து அந்த பாத்திரங்களை சினையா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போகும்படி அவைகளை தேவனுடைய பண்டக சாலையில் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுமாரர்களும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், நன்றாக கவனிக்க வேண்டும், ராஜபுத்திரர்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசு இல்லாத
எந்தவித குற்றம் சுட்டப்படாத, எந்தவித குறைவில்லாத மனிதர்களையும், அழகானவர்களையும், சகல ஞானத்திலும் தேறினவர்களையும், அறிவில் சிறந்தவர்களையும், கல்வி நிபுணர்களையும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிப்பதற்கு அவன் நியமிக்க அழைப்பித்தான். அதில் இந்த கல்தேயரின் எழுத்தையும் அங்கு அவர்கள் பேசுகிற பாஷையையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளுக்கு கட்டளையிட்டான். யாரை கொண்டு யாரை புகழ வேண்டும் என்று இந்த நேபுகாத்நேச்சார் நினைக்கிறார்? யூதரை கொண்டு, யூதர்களில் திறமை வாய்ந்த பிள்ளைகளை கொண்டு தன் தேசத்தில் வந்து தன் தேசத்தினுடைய கல்தேயர் பாஷையை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த பாஷையை படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான ஒரு ஆசான்களை கற்றுக் கொடுப்பதற்கு நியமிக்க அவன் சொன்னான். அதோடு மாத்திரமல்லாமல் ராஜா உண்ணுகிற அந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினான். அவர் குடிக்கின்ற பானங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படி உத்தரவிட்டார். இதில் அப்படிப்பட்ட கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளில் 4 தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் அநேகர் இருந்திருக்கலாம், யூத வம்சத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் அநேகர் இருந்திருக்கலாம். ஆனால் விசேஷமாக சொல்லப்படுகிற 4, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்கின்ற இந்த 4 வாலிபர்கள், அவர்களும் அங்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ராஜா அரண்மனையில் ஒப்புவிக்கப்பட்டார்கள். இந்த பிரதானிகளின் தலைவன் இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல் என்பவர்களுடைய பெயரை மாற்று பெயராக்கி தன் தேசத்தின் கல்தேயரின் தேசத்தின் விக்கிரகங்களின் பெயரை அவர்களுக்கு சூட்டினான். தானியேலுக்கு பெல்சாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ராஜா, ஒரு விக்கிரக வழிபாட்டுக்காரன் தன்னுடைய அதிகாரத்தின் கீழே ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கிறான் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு செவ்வையாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் கொண்டு வரப்பட்ட எல்லோருமே அங்கு ராஜா அரண்மனையில் ராஜ உணவை அவர்கள் பெற்றுக்கொண்டு ராஜபானங்களை அவர்கள் குடித்து வந்தார்கள். ஆனால் தானியேலும் அவனோடு கூட கொண்டு வரப்பட்ட அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களும் இந்த ராஜ போஜனத்தினால் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளவில்லை. அது அவர்களுடைய பார்வைக்கு தீட்டாக எண்ணினதால் அவர்கள் அந்த பிரதானியின் தலைவனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டார்கள் என்றால், எங்களுக்கு இந்த ஆகாரத்தினால் நாங்கள் தீட்டுப்பட்டு விடுவோம். எனவே உம்முடைய மனதில் எங்களுக்கு தயை காட்டி எங்களுக்கு இந்த உணவை தவிர வேறு மாற்று உணவு கொடுக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். பெரும்பாலும் ராஜ உணவு எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்குரிய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உணவை, அதாவது புலால் உணவை நீக்கி இன்றைக்கு மனுஷியத்தில் ஆண்டவரால் வெறுக்கப்பட்ட, அருவருக்கப்பட்ட
வேண்டாம் என்று தள்ளின உணவை புலால் உணவு உண்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இதில் ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். என்ன என்றால், எல்லா நிலைகளிலும் தேவனுக்குள் சாட்சியாக இருக்கிற நாம் ஆண்டவரால் எப்படி பலப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்க்கும்படி அங்கு இந்த அதிகாரம் நமக்கு சித்தரிக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். உபாகம புஸ்தகத்திலே 32வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் 38வது அதிகாரம் 32வது அதிகாரம் 38வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுவதை நாம் வாசிப்போம் என்றால், அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கென்று பிரத்யேகமாக வைக்கப்பட்ட உணவை காட்டிலும் தேவனால் அருவருக்கப்பட்ட உணவுகள் அங்கு பரிமாறப்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து அந்த உணவு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் தானியேல் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், நீங்கள் எங்களுக்கு பருப்பு உணவுகளை, காய்கறிகள் உணவுகளை எங்களுக்கு தாரும். 10 நாள் எங்களுக்கு அவகாசம் கொடுத்து அந்த 10 நாட்கள் உமது எங்களுக்கு வேண்டிய உணவை, நாங்கள் விரும்புகிற உணவை எங்களுக்கு தந்து எங்களை சோதித்து பாரும். அந்த உணவை உட்கொண்டதற்கு பின்பு உம்மால் ராஜாவால் அனுமதிக்கப்பட்ட அந்த உணவை உட்கொண்டவர்களை காட்டிலும் நாங்கள் ஞானத்திலும் அறிவிலும் குணத்திலும் பலத்திலும் சிறந்தவர்கள் என்று காணப்பட்டால் எங்களுக்கு அந்த உணவை தொடர்ந்து தாரும். இல்லாவிட்டால் நாங்கள் அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறான். தானியேல் சொன்ன இந்த வார்த்தை சற்று அந்த பிரதானியின் தலைவனிடத்திலே கேட்கும்படி செய்ய செய்தது தேவன். அவன் அந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை அந்த உணவை கொடுத்து சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா மக்களை காட்டிலும் இவர்கள் முகம் களையாகவும் சரீரம் புஷ்டியானதாகவும் காணப்பட்டது. ஆகையால் அந்த பிரதானியின் தலைவர் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கிவிட்டு அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்தினாலும் அவர்களுக்கு நல்ல அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்களிலும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவு உடையவனாய் காணப்பட்டார். இப்படி வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இந்த நாளிலும் அந்த மேல்சார் என்கிற பிரதானியின் தலைவர் இந்த அனனியா, மிஷாவேல், அசிரியா, தானியேல் என்கின்ற இந்த வாலிபர்களை ராஜாவின் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவர்களை குறித்து அந்த நாட்கள் நிறைவேறினதற்கு பின்பு அந்த ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து விட்டார். ராஜா அவர்களோடு பேசி அவர்களிடத்தில் உரையாடல் நடப்பிக்கும்போது மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த 4 மிகுந்த ஞானம் பெற்றவர்களாய், மற்றவர்களை காட்டிலும் அறிவு பெற்றவர்களாய், ஞானத்திலும் புத்தியிலும் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் என்று அவன் கண்டபோது அவன் மிகுந்த அங்கு அவர்களுக்கு ராஜா அவர்களை கேட்டு அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியராக கண்டு 10 மடங்கு
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டதாய் நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? தேவன் மீது தன் நம்பிக்கையாய் இருக்கிற பிள்ளைகள் எங்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எரேமியா 17:7 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த அனுபவம் இந்த தானியேலுக்கும் அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஒரு சத்தியம், தேவன் நியமித்த உணவை தவிர மற்ற எந்த அருவருப்பான உணவையும் அவர்கள் உட்கொள்ளவில்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ கட்டளைகளுக்கு இணங்கி இன்றைக்கு நடக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவம் இன்றைக்கு நம்மில் காணப்படுகிறதா? எல்லா இடங்களுக்கும் போகிறோம், எல்லா காட்சிகளையும் பார்க்கிறோம், எல்லா உணவுகளையும் உண்ணுகிறோம். கிறிஸ்தவர்கள் எல்லா ஈடுபாடுகளிலும் நாம் நம்மை பங்கடைய ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நால்வருடைய விசுவாசம் நமக்கு காண்பிக்கின்ற சத்திய என்னவென்றால், தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியாவை போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டு நடக்கும்போது ஆண்டவர் சகலத்திலும் நன்மை மேன்மையாக வைப்பார் என்று இந்த 1வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு நாம் எதில் தவறி இருக்கிறோம் என்பதை அறிந்து, இந்த நாளுக்குரிய இந்த 1வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் நெருக்கி ஏவுவதற்கான ஒரு பலத்தை நாம் பெற தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, எங்களுடைய ஆதி முன்னோர்கள் உம்முடைய பிரமாணங்களுக்கு, உம்முடைய வசனங்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, அதை போல நாங்களும் உம்முடைய வசனங்களுக்கு, உம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்று, அவர்களைப் போல நாங்கள் ஞானத்திலும், அறிவிலும், புத்தியிலும், எல்லா விதத்திலும், ஆரோக்கியத்திலும் மிகுந்த பெருமை பெற்றவர்களாய் காணப்பட எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள் அந்த கீழ்ப்படியாமை குணம் இருக்கும் என்றால் அவைகளை மாற்றி கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு போதியும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் உங்களை தேவ சமூகத்தில் பலப்படுத்தும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.